ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான மலையாள ஹாரர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் கரக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோ நியூ இயர் நைட் அன்னைக்கு ஏரியாவில் நடந்த ஒரு சின்ன தகராறுனால அந்த நைட் ஒரு ஃப்ரெண்டோட சுடுகாட்டில் போய் பதுங்கிடுறான். அப்படியும் போன அந்த சுடுகாட்டில் ஒரு 5 கல்லறையில பித்தளையில செய்யப்பட்ட சிலுவைகள் இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ பண கஷ்டத்தில் வேற இருக்கான். இந்த பித்தளையில செய்யப்பட்ட சிலுவைகளை கொண்டு போயிட்டு இடைக்கு போட்டா நல்லா துட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா தான் ஃப்ரெண்டோட அந்த 5 சிலுவைகளையும் திருடிட்டு போயிடறான். அப்படி அந்த இரவு கல்லறையிலேருந்து திருடிட்டு போன அந்த சிலுவைகளால பல மர்மமான விஷயங்கள் இவனை சுற்றி நிகழ ஆரம்பிக்குது. குறிப்பா மைக்கேல் ஜாக்சன் காஸ்டியூம்ல ஒரு 5 ஆன்மாக்கள் இவனை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அந்த 5 ஆன்மாக்களும் இவன் தூக்கிட்டு வந்த அந்த சிலுவைகள் இருந்த கல்லறையில் உறங்கிட்டு இருந்த ஆன்மாக்கள் போல. அது தெரியாம இவனுங்க அந்த சிலுவைகளை தூக்கிட்டு வந்து அந்த ஆன்மாக்கள்லாம் இவனுக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. இந்த ஆன்மாக்கள் ஏன் தன்னை சுத்தி வராங்க, இவங்க வேற யார் கண்ணுக்காச்சு தெரியாங்களா, இவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட யூகிக்கவே முடியாத லெவல்ல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கலக்கலான காமெடியோட கலந்து சொன்ன படம் தான் இந்த கரக்கம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ராத்திரி நேரம் ஒரு கல்லறையை காட்டுறாங்க. அந்த கல்லறையை காட்டும் போது பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவரில் இந்த கல்லறையில் இருக்கவங்க எல்லாருமே நிரந்தர உறக்கத்தில் இருக்காங்க. ஊருக்கு ஊர் இந்த மாதிரி கல்லறைகள் இருக்கும். ஒவ்வொரு கல்லறையும் அந்தந்த ஊரை சேர்ந்தவங்களுடைய கடைசி நிரந்தர இருப்பிடம். இந்த கல்லறையில நீண்ட உறக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்கள் பின்னாடி பல கதைகள் இருக்கு. ஒரு சிலர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்கலாம், ஒரு சிலர் வயசாகி இறந்து போயிருக்கலாம், சிறு வயதிலே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்கலாம், இன்னும் ஒரு சிலர் தான் எப்படி இறந்தோம் தன்னுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்னன்னு தெரியாமலே கூட இறந்து போய் இங்க வந்து கடைசியா உறங்கிட்டு இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட ஆன்மாக்கள் உறங்கி கொண்டு இருக்கும் இடம் தான் இந்த சுடுகாடு. அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சுடுகாடை பற்றி டீட்டெயிலிங்காக வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் அதே சுடுகாட்டில் இருக்க 5 கல்லறையை காட்டுறாங்க. இந்த 5 கல்லறைக்குள்ளே உறங்கிக்கிட்டு இருக்கோம் ஆன்மாக்களுடைய கதையை தான் இந்த படம் மூலிமா நம்ம பார்க்க போகிறோன்ற மாதிரி படத்தோட ரைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பன் பண்ணால் அந்த ஊரில் மைக்கேல் ஜாக்சன் பேரில் ஒரு லோக்கல் மியூசிக் பேண்டை வச்சு நடத்திட்டு இருக்கோம் தான் படத்தோட ஹீரோவான ஜாக்சன். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் தான் பிங்கி. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். ஜாக்சன் தான் ஹீரோ. இந்த பேண்டை வச்சுக்கிட்டு ஜாக்சனால் பெருசாக சம்பாதிக்க முடியல. அதனால இவன் குடும்பத்துக்கு இவனால் எந்த ஒரு உதவியும் பண்ண முடியல. இவன் வீட்டில் இவனுக்கு ஒரு அம்மா ஒரு தங்கச்சி இருக்காங்க. இவங்க 2 பேருமே நம்ம ஹீரோவை கண்டுக்கிறதே கிடையாது. எப்போ வரான் எப்போ போகிறான் எதையுமே அவங்க கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா இவனால இவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு உதவி இல்லைன்ற மாதிரி அவனை தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்க. எப்பவும் நம்ம ஜாக்சன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு போயிட்டு வருவான். அப்படி அவன் போயிட்டு வர அந்த நாள் நியூ இயர் முன்னாடி நாள். அப்படிதான் வழக்கம் போல நம்ம ஹீரோ தன்னுடைய வண்டி எடுத்துட்டு நேராக தன்னுடைய அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அவன் வண்டியில் டீசல் போகிறது கூட காசு கிடையாது. ஸோ அந்த காசு கேட்டு தான் போயிருக்கான். அவனை காசு கேட்டு வந்த வீட்டு பக்கமே வராத அப்படியே ஓடிடு அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் இருக்க அவன் அம்மாவும் தங்கச்சியும் இவனை விரட்டி விட்டுறாங்க. ஒரு பக்கம் இவன் வண்டிக்கு பெருசாக டியூவும் கட்டல, ஏகப்பட்ட கடன், டீசல் போகிறதுக்கும் காசு இல்லை. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம ஹீரோ வண்டி எடுத்துக்கிட்டு நேராக இப்போ பக்கத்தில் இவன் ஃப்ரெண்டு தங்கிடக்கூடிய ஒரு லாட்ஜுக்கு போயிடும். அப்படியே அந்த லாட்ஜுக்கு போனதும் இவன் ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிட்டு அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த லாட்ஜில் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே பலான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட் அந்த லாட்ஜுக்கு வெளியில நியூ இயர் பார்ட்டி கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. டான்ஸ், பாட்டு, கூத்துன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபன் மோட். அதில் நம்ம ஹீரோவும் கலந்துக்கிறான். அதே பார்ட்டியில் ஒரு பெயிண்டரும் இருக்கான். இவன் பேர் மைக்கேல், நம்ம ஹீரோ பேர் ஜாக்சன். இப்படி இவனுங்க 2 பேரும் நைட்டு ஜாலியாக நியூ இயர் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு நடுவில் பசங்களுக்குள்ள சண்டை ஏற்படுது. அந்த சண்டையில் மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டையை பார்த்ததுமே ஐயோ இவனும் கூட இருந்தா பெரிய தகராறுடுமேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகிற விதமா தான் வேன் எடுத்துட்டு போக ஹீரோ கூடவே பெயிண்டர் மைக்கேல் இருக்கான அவனும் ஹீரோ வண்டியில் ஏறிக்கிறான். 2 பேரும் பார்ட்டியில் நடந்த அந்த சண்டைக்கு நடுவில் எஸ்கேப் ஆகிட்டு வேன் எடுத்துட்டு நேராக இப்போ அந்த இரவு எங்கே தங்கலாம்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது தான் கடைசியாக இவங்க போய் சேர்ந்த இடம் ஒரு சுடுகாடு. அந்த ஊரில் ஆரம்பத்தில் ஒரு சுடுகாடை பார்த்தோம்ல, அந்த சுடுகாடுக்கு தாங்க இவங்க 2 பேரும் வந்திருக்கானுங்க. இந்த இடத்துலாம்பா எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் அமைதியாக இருக்குது. இன்றைக்கி நைட் இங்கே நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் சுடுகாட்டில் போயிட்டு ஆளுக்கு ஒரு கல்லறையில் படுத்துறானுங்க. அப்படியே இவனுங்க கல்லறையில் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். நடுராத்திரி சம்திங் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறான். அப்படி எந்திரிச்சதும் கூட வந்த மைக்கிலையும் தட்டி எழுப்புறான். டேய் இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, உடனே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு கூட இருக்க மைக்கிலா, அட என்ன நண்பா நீ, நம்ம ஊரில் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக உறங்கக்கூடிய ஒரே இடம்னா அது இந்த சுடுகாடு தான். இங்கேயே உனக்கு வந்து இருக்க பிடிக்கலையா? சரி ஓகே கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி
ஆளுக்கு ஒரு பிக்கப் போடுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் சரக்கு போகிறாங்க. அப்படி சரக்கு போட்டுகிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி இந்த கல்லறையில் ஒரு வித்தியாசம் இருக்குது, கவனிச்சியா நண்பா அப்படின்னவா நம்ம ஹீரோ மைக்கேல் கிட்ட கேட்க, எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியலையே, எல்லா பக்கமும் கல்லறையை கட்டி கிராஸை வச்சிருக்கானுங்க, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா ஒத்துப்பாரு. அந்த 5 சிலுவை மட்டும் பித்தளையில் இருக்குது, மற்ற கல்லறையில் இருக்கக்கூடிய கிராஸ் எல்லாமே சிமெண்ட்டில் கட்டி வச்சிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் யாருக்குள்ளேயும் எந்த ஒரு பாகுபாடுகளும் வேற்றுமைகளும் இல்லாமல் சமத்துவமாக இருக்கக்கூடிய இடம். ஆனால் இந்த இடத்துல அந்த 5 கல்லறைகள் மட்டும் வித்தியாசப்படுற விதத்தில் பித்தளையில் சிலுவைகளை வச்சிருக்காங்க. அது ரொம்ப தப்பு. மற்ற கல்லறையில் உறங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நான் அவங்க மட்டும் ஓஸ்தியா அப்படின்ற மாதிரி அவங்க கவலைப்படுவாங்களே. ஸோ அதுக்காக அந்த 5 பித்தளை சிலுவைகளை நம்ம தூக்கிட்டு போகிறோம், அதை எடைக்கு போட்டு காசை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மைக்கேல் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த 5 கல்லறை மேலே வச்சிருந்த பித்தளை சிலுவைகளை எடுத்துக்கிட்டு மூட்டை கட்டி வண்டியில் போட்டு அங்கேருந்து நேராக இவனுங்க பிரச்சனையெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அதே லாட்ஜில் இருக்க என் ஃப்ரெண்டோடைய ரூமுக்கு வந்துடுறான். அப்படி அந்த ரூமுக்கு வந்ததும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் படுத்துறானுங்க. அப்படி இவனுங்க படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அறைக்குள்ள யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்குது. 2 பேரும் எதிர்த்து பார்த்தா அந்த ரூமுக்குள்ள ஒரு 5 பேர் வித்தியாசமான டிஸ்கோ காஸ்டியூம்ல ஒரு மாதிரி விகாரமா போஸ் கொடுத்துட்டு நிக்க, அவங்க எல்லாருமே மனுஷங்க நினைச்சிட்டு போதையில இருந்த மைக்கேல், ஆமா நீங்களாம் யாருடா, நியூ இயர் பார்ட்டிக்கு ஆட வந்த டிஸ்கோ கேங்கா, ஆமா என்னது இது பழைய காலத்து கெட்டப்ல இருக்கீங்க, கிளம்புங்க எல்லாம் நீங்க ஸ்டே பண்ண கூடாது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த 5 பேரும் விரட்டி விட, ஆனா அந்த 5 வருவங்க திரும்ப அந்த ரூம்குள்ளேயே சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்புறம் தான் தெரிய வருது அந்த 5 பேருமே ஆல்ரெடி செத்து போய் கோஸ்டா சுத்திட்டு இருக்கானுங்கன்னு. அந்த விஷயம் இவனுக்கு 2 பேருக்கு தெரியல. அடுத்த நாள் காலையிலே அந்த 5 பித்தளை சிலுவைகளை எடுத்துட்டு அந்த ஊர்லயே சவப்பட்டி சிவகுமார்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கிட்ட தான் பேரம் பேசி இதை விலைக்கு போட பிளான் பண்ணியிருக்கானுங்க. அவன் இந்த 5 பித்தளை சிலுவைகளை வாங்கிக்கிறன்னு சொல்லிட்டான். ஒரு நல்ல விலைக்கு இந்த 5 பித்தளை சிலுவைகளை வித்துட்டு காசு பார்த்தலாம் சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் அதை எடுத்துக்கிட்டு நேரா இப்போ அந்த சவப்பட்டி சிவகுமார் கடைக்கு போனா ஒரே ஒரு கூட்டமா இருக்கு. என்ன சொல்லிட்டு கூட்டத்தை விலைக்கிட்டு பார்த்தா நேத்து நைட்டு நல்லா இருந்த சவப்பட்டி சிவகுமார் காலையில காலமாயிருக்காரு. என்னடா அது, ஒருவேளை இந்த சிலுவைகள் வாங்கிக்கிறேன்னு சொன்னதும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா போய் சேர்ந்துட்டானோ, இந்த சிலுவைகளால சம்திங் ஏதோ தப்பா இருக்கு. ராத்திரி கூட நம்ம ரூம்ல சில பேர் மர்மமா நம்மளையே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவனுங்க வேன்குள்ள வேற அந்த டிஸ்கோ கேங் சுத்திட்டே இருக்கு. மற்ற யாருடைய கண்களுக்கும் அவங்க தெரியவே மாட்டேங்கிறாங்க. இதுல ஏதோ தப்பா இருக்கு, இந்த சிலுவைகள் நம்ம தொட்டுக்கூடாது. சரி ஓகே, ரிட்டர்ன் அந்த சுடுகாட்டிலே போட்டலாம்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கிட்ட போனா அந்த சுடுகாட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா நேற்று நைட் அந்த சிலுவைகள் காணாமல் போன விஷயம் சர்ச் ஃபாதருக்கு தெரிய வந்து பொதுமக்கள் போலீஸ் எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க. அங்கே வந்த போலீஸ்காரங்க கிட்ட ஃபாதர் என்ன சொல்கிறான்னா, இந்த சிலுவை திருட்டு கேஸில் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, போலீஸ்கார் திருடிட்டு போனவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் அவனுங்களே திரும்பி கொண்டு வந்து கொடுத்துருவானுங்க. ஸோ யாரும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபாதர் சொல்லிக்கிட்டு இருக்க, இவனுங்களுக்கு மத்தியில் நான் பயப்படுற அந்த சிலுவைகளை கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் மைக்கேலும் பின் வாங்கிறாங்க. இப்போ இக்கட்டான சுச்சுவேஷன் நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டு இருக்கோம், எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு வண்டிக்குள்ளே இருக்க அந்த 5 ஆண்மக்களை கை காமிச்சு, இவங்கெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லையே என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. இவனுங்க 2 பேரோட கண்ணுங்களுக்கு மட்டும்தான் அந்த டிஸ்கோ ஆண்மக்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க, மற்ற யார் கண்ணுக்கும் தெரியல. இவங்களை விட்டு விலகியும் போக மாட்டேறாங்க. இந்த சிலுவையை திருடிட்டு வந்ததுலேருந்து இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான்ல அவன்கிட்ட சொல்ல, அவன் என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பாரா சைக்காட்டிஸ்ட் இருக்காரு, அவர் பேர் ஜாயிண்ட் ஜெகதீஷன், அவரை போய் பாருங்க, இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள்லாம் அவர் தான் டீல் பண்ணுவார், கண்டிப்பாக உங்களுக்கு அவர் உதவி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லி அனுப்ப, அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவும் மைக்கேலும் அந்த சிலுவைகளை எடுத்துட்டு நேரா இப்போ அந்த ஜாயிண்ட் ஜெகதீஷனை போய் பார்க்க, அவன் இந்த சிலுவைகளை பார்த்துட்டு, இது ரொம்ப பழமையான சிலுவையா இருக்கே, எப்பவுமே ஒரு கல்லறை மேல சிலுவை எதுக்காக வைக்கிறாங்க, கல்லறைக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்க ஆன்மா எந்த வகையிலும் வெளியே வரவே கூடாது, நிரந்தரமான நிம்மதியான உறக்கத்துல அவங்க இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சிலுவை வைக்கிறது. இது என்ன பிரியாணி மேல வைக்கிற முட்டை நினைச்சிட்டீங்களா, நீங்க பண்ணது சாதாரண விஷயமே கிடையாது. உங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த ஆண்மக்கள் அந்த 5 கல்லறைக்குள்ள இருந்து தான் வெளியேறி இருக்கணும். இந்த சிலுவைகளை திரும்ப அங்க கொண்டு போய் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க், அதை நான் பார்த்துக்கிறேன், கைமாத்தா ஒரு 10,000 ஃபீஸ் கொடுக்குங்க அப்படின்ற மாதிரி ஃபீஸ் கேட்க, எப்பா அவ்வளோ காசுலாம் எங்கள் கையில் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த பித்தளை சிலுவையை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த 5 பித்தளை சிலுவையும் பாராசைக்காட்டிஸ்ட் இருக்கார்ல அவர் கையில் கொடுத்துட்டு வர, அவனும் வந்த வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி அதை எடுத்து வச்சுக்கிறான். அதை எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி தலைமாட்டில் அந்த 5 சிலுவைகளை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயும் அந்த உருவங்கள் வந்து பயங்கரமாக அவனை டிஸ்டர்ப் பண்ணி பயமுறுத்த, அவ்வளோதான் பயபுல அந்த 5 சிலுவைகளை எடுத்துக்கிட்டு அடுத்த நாளே தெரிச்சு ஓடி நேராக நம்ம ஹீரோ கூடிய அந்த லாஜிக்கு வந்து, டேய் இந்த சிலுவைகளை இதுக்கு மேலேயும் நான் என் கையில் வச்சிருந்தேன், அப்புறம் நாளைக்கு நான் போய் சேர்ந்து என் கல்லறையில் ஒரு சிலுவை நட்டுருவானுங்க, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, தயவு செஞ்சு இதை வச்சுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி அந்த பாராசைக்காட்டிஸ்ட் நம்ம ஹீரோ கையிலேயே அதை திரும்பி கொடுக்க, சரி ஓகே இதுக்கு என்னதான் வழி, எப்படி தான்
இதுலேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் எல்லா உண்மையும் சர்ச் ஃபாதர் கிட்ட போய் சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டுலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மைக்கிளும் அந்த 5 சிலுவைகளை எடுத்துக்கிட்டு நேராக சர்ச் ஃபாதரை போய் மீட் பண்ணுறாங்க. சர்ச் ஃபாதர் இவனுங்க பண்ண திருட்டுத்தனம் எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீங்கள் பண்ணது சாதாரண விஷயமே கிடையாது. கல்லறைன்றது ஒவ்வொரு மனிதனோட எந்த ஒரு வலியும் வேதனையும் இல்லாமல் அமைதியாக உறங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நீங்கள் சிலுவை தூக்கியிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நீங்கள் பண்ண இந்த காரியத்துக்கு ஒரே பிராயச்சித்தம், நீங்கள் சிலுவைகள் எடுத்த அந்த 5 கல்லறையில் உறங்கிக்கிட்டு இருக்க ஆன்மாக்களுடைய சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சி அவங்க மூலியமா சில சடங்குகள் செஞ்சுதான் அந்த ஆன்மாக்களை திரும்பவும் கல்லறைக்குள்ள செலுத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த சிலுவைகளை வைக்க முடியும். ஸோ அந்த 5 பேர் யாருன்றதை போய் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அந்த சர்ச் ஃபாதர் சொல்ல, கல்லறையில் இருக்க அந்த 5 ஆன்மாக்களுடைய உறவினர்கள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மைக்கிளும் தேடி கிளம்ப இங்கே போகிறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. கிளைமேக்ஸில் ஒரு பேக்ரவுண்ட் ட்விஸ்ட்டும் காத்திருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, சர்ச் ஃபாதர் கிட்ட ஹெல்ப் கேட்டு போயிருக்க நம்ம ஹீரோவும் மைக்கிளும், நாங்கள் இந்த சிக்கல்லேருந்து வெளியே வரணும், அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். சிலுவை எடுத்த அந்த 5 கல்லறையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய சொந்தக்காரங்க எந்த ஊரில் இருக்காங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு அவெல்லாம் கேட்க, அதுக்கு சர்ச் ஃபாதர் என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட கல்லறை தான் அது. ஆக்சுவலாக அந்த கல்லறையில் புதைக்கப்பட்ட அந்த 5 பேருமே இந்த ஊருக்காரங்களே கிடையாது, அவங்க இடுக்கியை சேர்ந்தவங்க. மற்றபடி அவங்களுடைய சொந்தக்காரங்கலாம் யாரும் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் இடுக்கிக்கு போய் விசாரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்லி அனுப்ப, அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட அந்த பேராசைக்காட்டிஸ்ட் அண்ட் மைக்கேல் இவங்க 4 பேரும் வண்டி எடுத்துட்டு அந்த சிலுவைகளோட இடுக்கியை நோக்கி கிளம்பி போறாங்க. பேலெல்லாம் இந்த பக்கம் இடுக்கியில் இருக்க ஒரு நபரை காட்டுறாங்க. இவனுடைய பேர் சாக்கோ. இவன் மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கவன். இவனுடைய கடந்த காலத்துல ஏகப்பட்ட கிரைம்ஸ் பண்ணியிருக்கான். ஆனா அதை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இன்னைக்கு ஒரு பொலிட்டீஷியனா அந்த ஊர்ல வளம் வந்துட்டு இருக்கான். அவனை பத்தின நியூஸ் எல்லாம் ஒரு பக்கம் டிவியில ஓடிட்டு இருக்கு. அதான் அந்த வீட்டில் இருக்க ஒரு வயசான பாட்டி பார்த்துட்டு, இந்த கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, தயவு செஞ்சு இந்த டிவி ஆஃப் பண்ணுடா அப்படின்ற மாதிரி கத்த. அப்போ அந்த ஸ்பாட்டில் இந்த சாக்கோ வந்து, யோ கிழவி, உனக்கு காசு செலவு பண்ணி உன்னுடைய ஐ ஆப்ரேஷன் எதுக்கு பண்ண? என்னை பற்றின நியூஸ் டிவியில் போடும்போது பார்க்கணுன்றதுக்காக தான். ஒழுங்கா பாரு, நான் எந்த அளவுக்கு முன்னேறிக்கேன்னு பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஓவராக அந்த கிழவி கிட்ட பேச, அதுக்கு அந்த கிழவி இந்த சாக்கோவை பார்த்து, டேய், நீ கடந்த காலத்தில் ஏகப்பட்ட பாவங்கள் பண்ணி மறைச்சி வச்சிருக்க, அந்த பாவங்கள்லாம் வெளி வராதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பாக ஒரு நாள் வெளி உலகத்துக்கு தெரிய வரும், அன்னைக்கு நீ காலி அடையோடா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி ஒரு பக்கம் சாபம் விட, என்னெல்லாம் ஒருத்த நாளையும் டச் கூட பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த சாக்கோ ஒரு மாதிரி தெனாவட்ட பேசிட்டு இருக்க. அப்போ டைமிங்கில் நம்ம ஹீரோடைய டீம் இவன் இருக்கக்கூடிய அந்த இடுக்கியை நோக்கி வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படி இவங்க எல்லாரும் இடுக்கி வந்து சேர்ந்ததும் ஒரு ரெசார்ட்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் ஹீரோ கூட ஒரு ட்ரிப் மாதிரி தான் இவங்க கிளம்பி வந்திருக்காங்க. ஹீரோயின் தனியாக அவங்களுடைய ரூமுக்கு போகும்போது மிரர்ல பாத்தீங்கன்னா அந்த 5 கோஸ்டோடைய உருவம் பார்த்ததும் ஒரு மாதிரி இவங்க அள்ளு கிளம்பி கத்த, உடனே ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னாவே தான் படுக்கிறாங்க. ஏன்னா இந்த டிஸ்கோ கோஸ்ட் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. எங்க போனாலும் இவங்களை பின் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்களே தவிர இவங்களை விட்டு விலகவே மாட்டேறாங்க. இதுக்கு இடையில நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஊர் முழுக்க இந்த டிஸ்கோ கோஸ்ட்டுங்களுடைய சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க, அவங்க யாரு அப்படின்ற மாதிரி தேடி போறாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு க்ளூ அந்த 5 பேருடைய பேர். லூகா, யாக்கூபு, பாலு, மார்டின் அண்டு ராணி மரியா. இந்த 5 பேர் தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய உடலை இந்த ஊர்ல இருந்து நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய சுடுகாட்டில் எதுக்கு புதைக்கணும், அந்த கேள்வி வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன இந்த 5 பேர் யாரு, எதுக்காக இவங்க டிஸ்கோ டான்ஸ் கெட்டப்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க? அதுலயும் குறிப்பா இந்த 5 பேருமே நம்ம மைக்கேல் ஜாக்சனுடைய த்ரில்லர் ஆல்பம்ல போடக்கூடிய காஸ்டியூம்ஸ் தான் இவங்க போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய பேக் ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க தொடர்ந்து தேடி போயிட்டு இருக்க. அந்த ஊர்ல இருக்க யாருக்குமே சரியா தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு ராத்திரி ஹீரோக்கும் மைக்கேலுக்கும் பிரச்சனையே வந்துடுது. எப்பா, நீங்க தனியா போங்கடா, என்ன ஆளை விடுங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி மைக்கேல் கோச்சிட்டு அவங்க வண்டியை விட்டு இறங்கி நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தா இந்த 5 கோஸ்ட்டுங்களும் உட்காந்துட்டு இருக்கு. உடனே மைக்கேல் அந்த 5 கோஸ்ட்டுங்க கிட்ட, நீங்களே பாருங்க, நீங்க யாரு, உங்களுடைய சொந்த பந்தம்லாம் எங்க இருக்காங்கன்னு தேடி வந்தவங்க, ஆனா ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி போயிட்டு இருக்காங்க, அங்கே போகிறத விட்டு எதுக்காக பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இவன் மைக்கேல் அந்த 5 கோஸ்ட்டுங்களை பார்த்து கத்த, சட்டுன்னு அந்த 5 கோஸ்ட்டுங்களும் விலகி பஸ் ஸ்டாண்டில் காணவில்லை போஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய ஒட்டியிருக்கு, அதை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே மைக்கேலுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆக்சுவலாக மைக்கேல் ஒரு பெயிண்டர் தானே, ஸோ நாம் ஏன் இந்த 5 கோஸ்ட்டுங்களுடைய உருவத்தை வரைஞ்சி அது இந்த ஊர் முழுக்க போஸ்டர்ஸாக ஒட்டி கண்டுபிடிக்கக்கூடாது? ஸோ அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. அன்றைக்கி நைட்டு இந்த 5 கோஸ்ட்டுங்களுடைய உருவத்தை நம்ம பெயிண்டர் மைக்கேல் ரூம்ல பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த 5 கோஸ்ட்டுங்களும் ஒரு பக்கம் டான்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த பெயிண்டருக்கு ஏற்ற மாதிரி போஸ் கொடுக்க அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஏன்னா மைக்கேல் அந்த 5 கோஸ்ட்டுங்களோட உருவத்தை அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சிருக்கான். ஓகே, இதை உடனே நம்ம நிறைய காப்பீஸ் பிரிண்ட் போடுறோம், இந்த ஊர் முழுக்க இந்த போஸ்டரை ஒட்டி இவங்களை பற்றின தகவல் யாராவது சொல்கிறாங்களா பார்ப்போன்ற மாதிரி ஊர் முழுக்க நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு
இந்த போஸ்டர்ஸை ஓட்டுறாங்க. இப்படி ஊர் முழுக்க இந்த போஸ்டர்ஸ் ஒட்டிட்டு இருக்கிறத இந்த மத அரசியல்வாதியான சாக்கோ இருக்கான அவன் பார்த்துறான். அவன் பார்த்ததுமே இந்த போஸ்டரை ஓட்டின கும்பல் யாரா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் தேடிட்டு வர, இதுக்கு இடையில நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த ஊர்ல இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. அங்கேயும் அவங்களுக்கு ஒழுங்கான தகவல் கிடைக்கவே இல்லை. சரி ஓகே கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி வர, அதே ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு லேடி பேசிட்டு இருக்காங்க. இந்த லேடி ஆக்சுவலா வந்து சமூக ஆர்வலர், போட்டோகிராஃபரும் கூட. ஸோ இந்த லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த சாக்கோ பண்றது ரொம்ப ரொம்ப அநியாயம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மக்களுக்கு நான் உண்மையை உறக்க சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இந்த போட்டோகிராஃபர் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஃபேன் காத்துல நம்ம ஹீரோஸ் எடுத்துட்டு வந்த அந்த போஸ்டர்ஸ் அப்படியே இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்க லேடி போட்டோகிராஃபர் இருக்காங்களே அவங்க கைக்கு வருது. அந்த போஸ்டர்ல இருக்க அந்த 5 பேருடைய உருவத்தை பார்த்ததுமே இவங்க பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இந்த போஸ்டர்ஸ் யார் கொடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்க, இப்பதான் மேடம் ஒரு கும்பல் வந்து இந்த 5 பேர் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்தாங்க, இவங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்கார் சொல்ல, உடனே இந்த போட்டோகிராஃபர் லேடி தன்னுடைய கார் எடுத்துட்டு யார் அங்க வந்து சொல்லிட்டு தேடிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க டீம் அவங்களுடைய வேனில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தேடிட்டோம், ஆனால் கடைசி வரைக்கும் கிடைக்கலன்ற மாதிரி ஹோப்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கும்போதே பின்னாடியே இந்த ஃபோட்டோகிராஃபர் லேடி இருக்காங்களே அவங்க காரில் சேஸ் பண்ணிட்டு வந்து ஹீரோடைய வண்டியை வழி மறைச்சி இந்த போஸ்டர்ஸ் இதில் இருக்கவங்கள நீங்கள் தானே தேடி வந்தீங்க, இவங்கள பற்றின தகவல் தெரியணும்னா நான் சொல்கிற பாருக்கு வாங்க, எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட, அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ அவங்க டீமை கூட்டிட்டு அந்த பாருக்கு போகிறாங்க. அப்படியே அந்த பார்க்குள்ளே போனதும் அந்த 5 பேருடைய சிலுவை எடுத்ததுலேருந்தே அவங்களுடைய ஆழ்மக்கள் நம்ம ஹீரோவையே சுற்றி வந்துட்டு இருக்குல்ல, அவங்களுடைய உண்மையான உருவம் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அந்த பாரில் இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்துமே நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அதே சமயம் இந்த ஃபோட்டோகிராஃபர் லேடி இருக்காங்களே அவங்க நம்ம ஹீரோ கூப்பிட்டு, இவங்கள தானே நீங்கள் தேடி வந்தீங்க? ஆமாம் மேடம், நாங்கள் இவங்கள தான் தேடி வந்தோம். ஆக்சுவலாக இந்த 5 பேரையும் சம்மந்தமே இல்லாமல் எங்கள் ஊரில் இருக்க சுடுகாட்டில் புதைச்சிருக்காங்க. ஸோ இவங்க யார், இவங்க எதுக்காக எங்கள் ஊரில் கொண்டு வந்து புதைச்சாங்க அதை தெரிஞ்சுக்கணும் தான் மேடம் இவ்வளோ தொலைவு வந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோகிராஃபர் லேடி கிட்ட சொல்ல, இப்போ தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் லேடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இந்த 5 பேரில் லூகா, யாக்கூப், பால் அண்ட் மார்ட்டின் இந்த 4 பேர் இருக்காங்களே, இவங்களுக்கு சொந்த பந்தம் குடும்பம் யாரும் கிடையாது, அனாத ஆசிரமத்தில் ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க சர்ச்சில் கொயர் பாடிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்க எல்லாருமே சர்ச்சில் பாடிட்டு இருந்தாலும் அதே சமயம் வெளியிலவும் போய் பாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் சர்ச்சோட ஃபாதருக்கு பிடிக்காம அந்த 4 பேரையும் கூப்பிட்டு, ஒன்னும் நீங்க 4 பேரும் நம்ம சர்ச்சுக்கு மட்டும் தான் பாடணும், வெளியிலலாம் பாட்டு கச்சேரிலாம் போய் பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு கிளம்பிடுங்க, சர்ச் பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் இந்த 4 பேரும் சர்ச்சை விட்டு வெளியேறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பாடல்களுக்கு அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணான ராணி மரியாவும் தீவிரமான ஃபேனா இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவுடைய உதவியால இந்த 4 பேரும் சேர்ந்து கூட ராணி மரியாவையும் சேர்த்துக்கிட்டு இவங்களுக்குன்னு ஒரு பேண்டை உருவாக்கி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பார்ல பயங்கரமான டிஸ்கோ டான்ஸ் பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஊரையே கலக்கிருக்காங்க. கொஞ்ச நாள்ல இவங்க 5 பேருமே ஃபேமஸ் ஆகுறாங்க. பார்ல ஒன்னாவே பாட்டு பாடுறது, மக்களை மகிழ்விக்கிறது, இப்படி சந்தோஷமா இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அப்பதான் மெயின் வில்லனுடைய என்ட்ரி. எஸ், அந்த ஊர்ல அப்போ மதத்தை பயங்கரமா தூக்கி பிடிச்சிட்டு இருந்தோம்னா இந்த சாக்கோ ஒரு நாள் பார்ல டிஸ்கோ பாட்டு எல்லாம் முடிச்சுட்டு இந்த 5 பேரும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது இந்த சாக்கோ இவங்களுடைய காரை வழி மறைச்சு, எல்லாரும் ஒழுங்கா சர்ச்ல கடவுளுக்கு தானே பாடிட்டு இருந்தீங்க, எப்படின்னா பார்ல வந்து பாடுறீங்க, இன்னொரு முறை நீங்க பார்ல எல்லாம் வந்து பாடிட்டு இருந்தீங்கன்னா உங்களை உரு தெரியாமல் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இந்த சாக்கோ மிரட்ட, நாங்கள் பாடக்கூடாதுன்னு எங்களுடைய கடவுளே சொன்னதில்லை, நீ யாரா எங்களை பாடக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி இந்த 5 பேரும் அவனை கண்டுக்காம அவனை திட்டி அனுப்பிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. அப்படி இவங்க 5 பேரும் கொடைக்கானல் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மர்மமான முறையில் மலையிலேருந்து இவங்களுடைய கார் அப்படியே தரம் புரண்டு கீழே விழுந்து 5 பேருமே ஆன் ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. இந்த கொடூரமான ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஆல்ரெடி சர்ச்லேருந்து இவங்களை விலகி வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய உடலை இங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டிலலாம் புதையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 5 பேருடைய உடலை எடுத்து சவப்பெட்டிக்குள்ளே போட்டு ஊரை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் போயிட்டு புதைச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த 5 பேருடைய உடல் அந்த ஊரில் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த ஃபோட்டோகிராஃபர் லேடி இருக்காங்களே அவங்க இந்த ட்ரூப் கூடவே ஒன்றாவே ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அன்னைக்கு இரவு இந்த 5 பேருக்கு நடந்த அந்த கோரமான ஆக்சிடென்ட் இருக்குல்ல, அதுலேயே இவங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா அந்த 5 பேரை பிடிக்காத ஊர்லேயே முக்கியமான ஆள்னா அது அந்த சாக்கோ தான். அந்த 5 பேர் கொடைக்கானல் ட்ரிப்பு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி தான் மிரட்டி இருக்கான். அவன் கூட அந்த 5 பேருடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆன்மாவை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 5 பேரும் அதுதான் உண்மைன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இந்த சாக்கோ தான் அவனுடைய கார் எடுத்துகிட்டு போயிட்டு வேகமாக போயிட்டு இருக்க இந்த 5 பேருடைய கார் மேலே மோதி மலையிலேருந்து தள்ளி விட்டு கொடூரமாக கொலை பண்ணி அதை ஆக்சிடென்ட்டாகவும் மாற்றிருக்கான். இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மை இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியல. ஸோ இப்படி நம்ம ஹீரோ இவங்களை பற்றின தகவல் இந்த ஃபோட்டோகிராஃபர் லேடி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பின்னாடி இந்த சாக்கோ போலீஸ்காரங்க மூலியமா இந்த போஸ்டர்ஸ் யார் ஓட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய டீமை தேடி தான் வந்திருக்கான். நேராக இவங்க பாருக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருக்கு வந்தா அதுக்குள்ளே தான் நம்ம ஹீரோடைய டீம் கிளம்பி போயிட்டாங்களே. இப்போ நேராக இந்த சாக்கோ உள்ளே வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர் லேடி கிட்ட வந்து, ஆமாம் நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனாங்க
இருக்காங்களே டிஸ்கோ டீம், அவங்கள தேடிக்கிட்டு ஒரு ட்ரூப் இங்கே சுற்றிட்டு இருக்காங்களே, இங்கே வந்து உங்ககிட்ட ஏதாவது விசாரிச்சாங்களா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுற தோணியில் கேட்க, நீ என்ன மிரட்டினாலும் நீ யார் எப்பேற்பட்டவனு வெளி உலகத்துக்கு சொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இந்த ஃபோட்டோகிராஃபர் லேடி சாக்கோ மேலே கடும் கோவத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சாக்கோவுக்கு இப்போ தான் அந்த பசங்க வந்து கெட்டு போயிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்ததும் அவன் ஒரு பக்கம் இவன் சேஸ் பண்ணிட்டு வர, அவங்களுக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லாமல் இந்த கேங் எதுக்காக 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவங்கள பற்றி தேடி வரணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் லேடிக்கு சந்தேகம் வந்து அவங்களுடைய கார் எடுத்துட்டு வேகமாக இப்போ சாக்கோ முந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இப்போ நம்ம ஹீரோடைய டீம் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வேனை வழி மறைச்சி கண்ணை வச்சு மிரட்டி கேட்குறாங்க, உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த 5 பேருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தமே இல்லாமல் எதுக்காக நீங்க அவங்கள தேடி இவ்வளோ தொலை வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கன் பாயிண்ட்ல மிரட்ட, அப்போ ஆன் ஸ்பாட்ல நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஓ இதான விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபர் லேடி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ ஆன் ஸ்பாட்டுக்கு இந்த சாக்கும் அங்கே வந்து சேர்றான். 30 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தடையுமும் இல்லாமல் அந்த 5 பேரையும் அழிச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ பெரிய ஆளான, இப்போ உங்களையும் அழிக்க போறன்ற மாதிரி இவனும் பார்த்தீங்கன்னா கொலை வெறியோடு தான் வந்திருக்கான். இவங்ககிட்ட இவங்க எல்லாரும் வசமாக சிக்கிக்கிறாங்க. அப்போ ஆன் ஸ்பாட்டில் நம்ம ஹீரோ டப்புன்னு வேன்குள்ளே வந்து அந்த சிலுவைகளை பார்த்து, உங்களுக்காக தானே இவ்வளோ தொலை வந்திருக்கோம், உங்களுக்கு உதவி பண்ண போயிட்டு இப்போ எங்கள் எல்லாரையும் உங்களை கொன்னவன் எங்களையும் கொலை பண்ண போகிறான், ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் கோமா கத்த, அப்போ அந்த சிலுவைக்குள்ளேருந்து ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ் அது அப்படியே சக்தியாக மாறி இவனுக்குள்ளே இறங்கி ஹீமன் மாதிரி இவன் ஒரு மாதிரி டப்புன்னு இப்போ வெளியே வந்து வில்லனை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்க, அப்போ டைமிங்கில் போலீஸ்காரங்க ஜீப்பை வேகமாக கண்ட்ரோலே இல்லாமல் வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு இருந்த அந்த வில்லன் மேலே ஒரே மோது. அவ்வளோதான். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வில்லன் சாக்கோ எப்படி அந்த 5 பேரை துள்ள துடிக்க கொடூரமாக ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணானோ அதே மாதிரி தான் அவனும் அதே ஸ்பாட்லேருந்து கீழே விழுந்து ஆன் ஸ்பாட்டில் இறந்து போகிறான். கடைசியாக அந்த 30 பேருக்கான நியாயம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவனுடைய ஆண் மக்கள் அப்படியே மோட்சம் அடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அவங்க டீமோடு ரிட்டர்ன் ஊர் திரும்பினதும் சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த 5 பேருடைய கல்லறையில் அதே பித்தளை சிலுவையை வச்சுட்டு அவங்களுக்கான மரியாதை செலுத்திட்டு கிளம்புறாங்க. இப்படி நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ண இந்த கதையை ஒரு அப்கமிங் டேரக்டர்கிட்ட சொல்ல, அடடே நல்ல கதையாக இருக்கே, ஓகே உடனே நம்ம படமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லாட்ஜில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன எப்படா கூட்டு போய் விடுவீங்க அப்படின்ற மாதிரி வெளியிலேருந்து ஒரு லேடியோட குரல், அந்த குரல் கேட்டதுமே நம்ம ஹீரோவும் மைக்கிளும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. எனக்கு இந்த ராணி மரியாவோட குரல் கேட்குற மாதிரியே இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்ல, பல மாசமாக நம்ம அந்த கோஸ்ட் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதனால தான் அவங்க போனதுக்கு அப்புறமும் நமக்கு அவங்களோட குரல் கேட்குற மாதிரி இருக்கு, அது நம்மளுடைய மன பிரம்ம அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மைக்கேல் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு உள்ள போக, அப்பா அந்த இடத்துல ஒரு கோஸ்ட் அப்படியே கேமரா முன்னாடி வந்து முறைக்க, ஆஹா இன்னும் இந்த ஒரு கோஸ்ட் மட்டும் இன்னும் மோட்சம் அடையாமல் சுற்றிட்டு இருக்க மாதிரி தெரிய வந்ததும் நம்ம ஹீரோ டைரக்டர் டீமோட அந்த பொண்ணுடைய போஸ்டரை ஊர் முழுக்க ஒட்டி இவளுக்கு முன்னாடி வேற ஏதாவது பேக் ஸ்டோரி இருக்குமா சொல்லிட்டு தேடிட்டு போக, அப்படியே பார்ட் 2க்கான லீடை கொடுத்து பாடத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே இது ஒரு மாதிரி வித்தியாசமான காமெடி ஹாரர் படமாக இருந்துச்சுங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் அதையும் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.